பெரி இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், பார்மசி, நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள் சென்னை. பெரி, எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள். Welcome to Giriya's family. Giriya's family, always நம்ம family. அன்புள்ள கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி. விவசாயி, என்ஜினியர், அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680. கால் 9944046643. வாக்குப்பதிவு இயந்திரம் விவிபேட் இது ரெண்டையும் 100% சரி பார்க்கணும் அப்படின்னு கோரின வழக்க உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செஞ்சிருக்காங்க. இந்த தீர்ப்பு எப்படி பாக்குறீங்க? வரவேற்கக்கூடிய தீர்ப்பு, எதிர்பார்க்கப்பட்ட தீர்ப்பு, எந்த புது விஷயம் இல்லாத தீர்ப்பு. 3வது முறையாகவும் 4வது முறையாக கொடுக்கப்பட்டிருக்க தீர்ப்பு. இதற்கு முன்னாடி சுப்பிரமணிய சுவாமியிலேருந்து, அரவிந்த் கெஜ்ரிவால்லேருந்து, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏகப்பட்ட கட்சிகள்லேருந்து இதை சேலஞ்ச் பண்ணாத ஆட்களே கிடையாது. எல்லாரும் சேலஞ்ச் பண்ணி தோற்று போயிருக்காங்க. இதை பற்றி நான் ஒரு 2-3 வீடியோ போட்டிருக்கிறேன். இந்தியாவுடைய ஒரு ஆகச்சிறந்த கண்டுபிடிப்புகளில் ஒன்று இந்த இவிஎம்ங்கிறது. ஆனால் நமக்கெல்லாம் ஒரு நோய் இருக்குது. மேற்கத்திய நாடுகளில் அது ஒன்று செய்யலை அப்படின்னா அதை நம்ம செஞ்சோம் அப்படின்னா அது எப்படி இவனுக்கு ஏது அஞ்சறிவு தான் இவன் எப்படி செய்வான் அப்படின்னு ஒரு தாழ்வு மனப்பான்மை நம்மகிட்ட அப்படியே இருந்துச்சு. அது பிரிட்டிஷ் அப்படியே கொடுத்துட்டாங்க. அப்போ நாமளாக ஒன்று கண்டுபிடிச்சோம் செஞ்சோம்னா அது நடக்கவே வாய்ப்பில்லைன்னு நினைப்பாங்க. இவிஎம்ங்கிறது ரொம்ப எளிமையான தத்துவம், கால்குலேட்டர் சிஸ்டம். 2, 2, 4 இவ்வளோதான். 2, 2, 3 வாய்ப்பே இல்லை. மேனுவலாக ஒருத்தர் அழுத்த வாய்ப்பு இல்லை. நான் ஒன்று அழுத்தும் போது நீங்கள் உள்ளே போந்து அழுத்த வாய்ப்பு இல்லை. எல்லாமே குழந்தை பாடம் மாதிரி. நான் சந்தர்ப்பம் கிடைச்சா நான் திரும்பி கூட எலாபரேட் பண்ணுறேன். அதில் எந்த விதமான டேம்பரும் பண்ண முடியாதுங்கிறது உலகத்துக்கு தான். ஏன்னா அது நெட்வொர்க்கே கிடையாது. நீங்கள் ஒரே ஒரு வாக்குச்சாவடி அப்படின்னு ஒரு இடத்துக்கு போவீங்க. அங்கே போனீங்கன்னா உள்ள 3 மையம் வச்சுருப்பாங்க. ஒரு வாக்குப்பதிவு மையம் இருக்கும், அதுக்குள்ளே 3 சாவடி வச்சுருப்பாங்க. பூத் சென்ட்ரு, பூத் மையம்ட்டு. அதில் 3 இடத்துலையுமே ஒன்றுக்கு ஒன்றே தொடர்பு இருக்காது. ஆண்கள் ஒன்று போடுவாங்க, பெண்கள் ஒன்று போடுவாங்க. 133வது வார்டுன்னு வேற ஒன்று போட்டுட்ருப்பாங்க. அது ஒரே பில்டிங் தான் கிடச்சிருக்கும். ஸ்கூல் இந்த தெரு அந்த தெரு அந்த தெரு போட்டுருப்பாங்க. 3மே வேற வேறையாக இருக்கும். யாருமே ஒன்று செய்ய முடியாது. 3க்குமே இன்டர்லிங்க் கிடையாது. அப்போ எந்த விதமான நெட்வொர்க்கும் இல்லாத ஒருத்தரை நீங்கள் எப்படி சேட்டலைட்டாக கொண்டு வர முடியுமா, நீங்கள் ஹேக் பண்ண முடியுமா? இதுதான் கதை, குழந்தை பாடம். தோல்வி பயத்தில் இருக்கிறவர்கள் சொல்லக்கூடிய பழைய பல்லவி. சரி, தேர்தல் வந்துருச்சுனாலே இந்த ஒரு சர்ச்சை அப்படிங்கிறது அதிகமாயிட்டே இருக்கு. இந்த வாக்குப்பதிவு இயந்திரத்தை வச்சு தொடர்ந்து இந்த மாதிரியான சம்பவங்கள் போயிட்டு இருக்கு. ஆனா இந்த மாதிரி நேரங்கள்ல ஒவ்வொரு வாட்டியும் தீர்ப்பு வந்தாலுமே அடுத்த வாட்டி இந்த பிரச்சனை, இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளிங்கிறது இருக்காதா? யாருக்கெல்லாம் தேர்தலில் தோல்வி பயம் வருதோ அவங்கெல்லாம் அதை ரைஸ் பண்ணுவாங்க. இது பாஜக பண்ணியிருக்கு, அதிமுக பண்ணியிருக்கு, திமுக. இதை எதிர்க்காத கட்சிகளே கிடையாது. பழைய வாக்குச்சீட்டு முறை வேணும், பிரதிநிதித்துவ முறை வேணும் அப்படின்னு இந்த மாதிரி வேற ஒன்று, அதாவது எனக்கு வெற்றி வாய்ப்பு கிடைக்க மாட்டுதே அப்படிங்கிற ஒரு காரணத்தினால பழசு தான் சரி அப்படின்னு இது எப்பயுமே கேட்டுட்டு இருப்பாங்க. இது கேட்காத கட்சியில் காங்கிரஸ் கேட்குது, திமுக கேட்குங்கலாம் இல்லை. எப்பயுமே திமுக சென்னை ஹைகோர்ட்டில் ஒரு கேஸ் போட்டிருக்கு. இந்த விவிபேடுக்குன்னு ஒரு கண்ட்ரோல் மிஷின் இருக்கு. அந்த விவிபேடுக்கான கண்ட்ரோல் மிஷின் எந்த ஜிஓவின் பேரில் எந்த ஆர்டர் போர்டில் போட்டிருக்கீங்கன்னு ஒரு கேஸ். விவிபேட் ஒர்க் பண்ணுதா இல்லையா? நமக்குன்னா விவிபேட்டில் வேறு ஏதாவது வருதா? இதுதானே கேஸ் போடுற நியாயமாக இருக்கணும். சார் நான் பச்சை அமுக்குனே அங்கே மஞ்சள் வருது சார் இப்படின்னு கேஸ் போடணும். அதுலலாம் கேஸே கிடையாது. இதுக்கு ஒரு கண்ட்ரோல் மிஷின் வச்சிங்களே. முன்னாடி இவிஎம்க்கு ஒரு ஜிஓ போட்டிருக்கீங்க, இப்போ விவிபேடுக்கு ஒரு மிஷின் வச்சுருக்கீங்க. அந்த விவிபேடுக்கு ஒரு கண்ட்ரோல் பேனல் இருக்கும்ல, இங்கே வந்தால் ஒரு பிரிண்ட் வரும், சேர்ந்து கனெக்ட் பண்ணி விட்டுருக்காங்களே, அங்கே ஒவ்வொருத்தரும் இந்த பிரிண்ட் வருதுல்ல. இந்த பிரிண்டருக்கான விவிபேடுக்கான கண்ட்ரோல் பேனல் நீங்கள் எந்த ஆர்டர் பண்ண போட்டீங்கன்னு இருக்குது. அதாவது வெறும் டெக்னிக்கல் விஷயம். எந்த விதமான லீகலா மாறலா அந்த எலக்ட்ரல் ரிசல்ட்டை மாற்றும்படியா எதுவுமே கிடையாது. இது காலகாலமாக தோற்போம்னு அஞ்சக்கூடியவர்கள் செய்யக்கூடிய வேலை எல்லா கட்சியுமே செஞ்சிருக்கு. சரி, இப்போ தேர்தல் ரிசல்ட் வந்துருச்சு அப்படின்னா 2ஆம் 3ஆம் இடங்கள்ல இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் சந்தேகம் வருது அப்படின்னா அதுக்கு ஒரு அப்ளை பண்ணலாங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. இப்போ அதுக்கான செலவை அவங்களே தான் ஏற்கணும் அப்படிங்கிறது, அது சரிதானா? அது ஏற்கனவே உள்ளது தானே. நீங்கள் ஓட்டுச்சீட்டு காலத்துல இருந்தே நீங்கள் ஒருத்தர் நீங்கள் இவிஎம்ல ஒரு கோளாறு இருக்க வேண்டியதில்லை, விவிபேட்ல ஒரு கோளாறு இருக்க வேண்டியதில்லை. இப்போ என்ன கேஸ் போட்டாங்கன்னு பார்ப்போம். இவிஎம் அதுக்கு ஒரு விவிபேட் வச்சிருக்கீங்க, அந்த விவிபேடை 100% எண்ணணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ 100% முன்னாடி எவ்வளோ எண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா, ஒரு தொகுதியில் 5 விவிபேட் மட்டும் ரேண்டமாக எடுப்பாங்க. ஒரு தொகுதியில் ஒரு பேச்சுக்கு ஒரு 1000 மிஷின் இருக்குது, 1000 விவிபேட்னு வச்சுக்கோங்க. 1000 விவிபேட்லேயும் நீங்கள் அமுக்குனா வந்துடும், சரிங்களா? ஆனால் 1000 எண்ணிட்டு இருக்க மாட்டேன். நமக்கு தான் பட்டன் இருக்கேன், இந்த பட்டனா தட்டுறது. அது விவிபேடை என்னன்னா மேனுவலாக என்ற மாதிரி, சரிங்களா? அப்போ இது தட்டினா வந்துடுது. 11 மணிக்குள்ள நமக்கு நாட்டுக்கூட ரிசல்ட்டே வந்துடுது. இதை நீங்கள் விடிய என்ன நம்மளாம் ஞாபகத்துக்கு உங்களுக்கு நீங்களாம் அப்போ பிறந்திருக்க மாட்டீங்க, ரொம்ப சின்ன குழந்தையா இருந்திருப்பீங்க. மறுநாள் மதியம் மறுநாள் சாயந்தரம் ரிசல்ட் வரும். நாங்கள் எல்லாம் பார்த்துருக்கோம். இன்னைக்கு கவுண்டிங் ஆரம்பிக்கும், நடுநிசைக்கு மேலே தான் ட்ரெண்டே தெரியும். மறுநாள் 12 மணிக்கு தான் யார் ஜெயிப்பா தோப்பன். அன்னைக்கு பகல
11 மணிக்கு வந்து பாலும் தண்ணியும் தனியாக தெரிஞ்சிருது. அப்போ எப்படி சாத்தியம்? இந்த இவிஎம்னால சாத்தியம். அப்போ எல்லாத்தையுமே திரும்பி பழைய முறை போய் எண்ணக்கூடாதுங்கனால என்ன செய்கிறாங்கன்னா ரேண்டமாக 5 விவிபேட் எண்ணுவாங்க. ஏதோ ஒன்று கிழக்க மேற்க தெற்க 5 7 10 13 எல்லாரும் முன்னாடி எண்ணுவாங்க. 5 இப்போ என்ன செய்வாங்கன்னா இந்த இவிஎம்மை பட்டன் அமுக்குவாங்க. பட்டன் அமைக்கி ஏடிஎம்கே எவ்வளவு, டிஎம்கே எவ்வளவு, பிஜேபி எவ்வளவு, நோட்டா எவ்வளவு, சீமான் எவ்வளவு, எல்லாம் எவ்வளவு போட்டு வந்துட்டு இதே நம்பர் இங்கே வருதான்னு பார்ப்பாங்க. ஒரு மிஷின், இன்னொரு ரேண்டம், இன்னொரு அப்படியே 5 மிஷின் எண்ணுவாங்க. அப்போ 5லையுமே மாற்றம் இல்லைல்லப்பா, இப்போ போயிடலாம்லப்பா அப்படின்னு இந்த விவி படம் தள்ளி வச்சுட்டு ஃபுல்லாக இதில் போயிடுவாங்க. இப்படி வந்து இந்தியா முழுக்க நடக்கும், ஒவ்வொரு அசம்பிளிக்கும் நடக்கும், ஒவ்வொரு பார்லிமெண்ட்டும் நடக்கும். யூ ஓன்ட் பிலீவ், இன்னைக்கு வரைக்கும் ஒரு இடத்துல மாற்றி வந்ததில்லை சார். மொத்தம் ஓட்டு 1100 பதிவாயிருக்கு. இங்கே பாருங்க சார் 1101 வந்திருக்கு. இது வரைக்கும் இந்தியாவிலே வந்ததில்லை. தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, ஜம்மு காஷ்மீர், நார்த் ஈஸ்ட் எங்கேயுமே வந்ததில்லை. 5 சாம்பிளுக்கு ரேண்டமாக எடுப்பாங்க. இந்தியாவிலே இதை மாதிரி ஒரு ஃபுல் ப்ரூஃப் கிடைக்குமா? அப்படி வந்து 100% எங்கேயாவது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? 100% ஒரு தடவை கூட மாற்றி வந்ததில்லை. இவ்வளோ பியூட்டிஃபுல்லான. அப்புறம் பழைய மடி ஓட்டுச்சீட்டுக்கே போயிருங்க அப்படின்னு பிரசாந்த் பூஷன் அவர்கள் வந்து வாதாடும் போது டிஒய் சந்திரசூட் தலைமை நீதிபதி கேட்டார், ஏங்க ஓட்டுச்சீட்லாம் இருந்தபோது நாட்டில் என்ன நினைச்சு மறந்துட்டீங்களா? நீங்கள் மறந்துருக்கலாங்க, நாங்கள் மறக்கல, இப்படியே சொன்னார். அப்போ மொத்தமாகவே தூக்கிட்டு போயிட முடியுங்கிற நிலைமை இருந்தபோது இப்போ அப்படிலாம் பண்ணவே முடியாது. அப்படிங்கும்போது ஹேக்கிங் பண்ண முடியாது, டெக்னாலஜிலாம் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாதுங்கும் போது இதை விட பெஸ்ட் ஸ்கீம் என்ன இருக்க முடியும்? அப்புறம் ஏன் சார் இந்த மற்ற நாடுகள் ஏன் கொண்டு வரலன்னு நினைக்கிறீங்க? அவன் செய்யறான், செய்யாம போறான், அவனுக்கு பொறாம, இந்தியா மேல பெரிய பொறாம. நம்ம வந்து இந்தியாலாம் ஒரு நாடு இவன் சொல்லி நம்ம ஃபாலோ பண்ணுமான்னு நரேந்திர மோடி அவர்களுக்கு பிறகுதான் கொஞ்சம் கெட்டிக்கார நாடு தான் போல தெரியுதேங்கிற ஒரு எண்ணத்துக்கு வந்து இன்னும் மாறல. இன்னமும் அமெரிக்காவுக்கோ ரஷ்யாவுக்கோ சைனாவுக்கோ இன்னும் பெரிய ஜெர்மனுக்கோ பிரிட்டனுக்கோ ஆஹா ஓஹோ இந்தியா மாதிரி உண்டானா மனம் மாறி இருக்கும்னு சொல்ல முடியாது. அவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் அப்படியே வேற வழி இல்லாமல் சரி ரைட்டு வேற வழியில தவிர்க்க முடியாது அப்படின்னு தான் வந்துட்டு இருப்பாங்க. அந்த தோளோட தோல் அணைச்சு என் ஃப்ரெண்டுப்பா அப்படிங்கிற கணக்கு இருக்கவே இருக்காது. அது எல்லாம் ஏன்னா அவங்களோட இடத்த பிடிச்சிக்கிட்டே போறோம். புரியுங்களா? 5 3 2 அப்படின்னா ஒவ்வொருத்தரும் காலியாக தான் அர்த்தம். அப்ப அவங்க ஊர்ல பஞ்சாயத்து நடக்கும்ல, எப்பா கீழே வந்து கஞ்சி குழி இல்லாம இந்த ஒரு நாடு சரசரசன்னு எந்திரிச்சு மேல வரான், நீ என்னப்பா பண்றீங்க இருப்பாங்கல்ல. அப்ப அதை அடாப்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ். அமெரிக்கா மாதிரியான நாடுகள்ல அவங்க ஓட்டிங் சிஸ்டமே காம்ப்ளிகேஷன்ஸ். ஜனாதிபதிக்கு தேர்தல் வேற, கீழே வேற. ஜனாதிபதியா ஒரு கட்சிக்காரர் ஜெயிச்சிருவாரு, கீழே வந்து மாகாணங்கள்ல போனா வேற கட்சிக்காரர் ஜெயிப்பார். நம்ம ஊர்ல எந்த கட்சியில இருந்து எம்பிக்கள் அதிகம் ஜெயிக்கிறாங்களோ அந்த கட்சியில தான் பிரதமர் வருவார். ஸோ பார்லிமெண்டரி சிஸ்டம் நம்ம ஊர்ல எவ்வளவு புத்திசாலித்தனமா வச்சிருக்காங்க பாருங்க. கொஞ்சம் யோசிங்க. ஜனாதிபதி வந்து ராகுல் காந்தியா வந்துட்டார், ஐ மீன் பிரைம் மினிஸ்டர் வந்து ராகுல் காந்தி, ஆனா ஜெயிச்சது பிஜேபி. என்ன ஆகும் இந்தியா சொல்லுங்க? கற்பனை பண்ண முடியுதா உங்களால? ஜெயிச்சது ராகுல் காந்தி. பிரைம் மினிஸ்டருக்கு ஒரு ஓட்டு போடுறோம், ராகுல் காந்திக்கு ஓட்டு போட்டாங்க, எம்பிக்கு ஓட்டு போடுறோம், பிஜேபி ஜெயிச்சிருச்சு. என்ன ஆகும் பார்லிமெண்ட்? ஏதாவது ஒரு சட்டம் அந்த காமெடியில தான் ஓடிட்டு இருக்கு அமெரிக்கா. நம்மகிட்ட அப்படி கிடையாது. நீ மொத்தமா ஒவ்வொரு நரேந்திர மோடி ஒரு எம்பி, நரேந்திர மோடி பிரைம் மினிஸ்டர் கிடையாது, ஒரு எம்பி. வாரணாசி தொகுதி மக்கள் அவர் தேர்ந்தெடுக்கிறாங்க, அந்த எம்பிக்கெல்லாம் சேர்ந்தவரை தேர்ந்தெடுக்கிறாங்க. நம்ம டெமோக்ராட்டிக் சிஸ்டம் வந்து அம்பேத்கர் தலைமையில் உருவாக்கப்பட்ட கான்ஸ்டியூஷன்ல 100 நாடுகளை ஆராய்ஞ்சு கனடா பத்தி, சவுத் ஆப்பிரிக்கா பத்தி, ஆஸ்திரேலியா பத்தி, பிரிட்டன் பத்தி, யூஎஸ் பத்தி, ஃபெடரல் சிஸ்டம் பத்தி நம்ம பேசுறோம் பார்த்தீங்களா? ஒரே நாடு ஒரே தேர்தல், இதெல்லாம் பத்தி டிஸ்கஸ் பண்ணி சண்டை போட்டு உருவாக்கப்பட்ட கான்ஸ்டியூஷன். அவங்க பயங்கர பிரில்லியண்டா வச்சிருக்காங்க, அதுல எந்த கோளாறுமே கிடையாது. இவர்கள் வந்து வெளிநாடுகள் எப்பயுமே குறிப்பா மேற்கத்தியா நம்ம மேல ஒரு பொறாமையில் இருப்பாங்க. நம்ம இப்போ கொஞ்சம் கொஞ்சமா நிறைய என்னோட கணக்குல நீங்க பார்க்க தான் போறீங்க, ஒரு 5 இயர்ஸ்ல நிறைய நாடுகள் நம்மளை ஃபாலோ பண்ண. இப்போ யூபிஐ ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா? பிரான்ஸ் வந்து பார்த்துட்டு எங்க ஊர்ல போட்டுக்கணும், சிங்கப்பூரும் தமிழ்ல யூபி வந்து ஏன் அமெரிக்காவில் இல்லைன்னு கேட்டீங்கன்னா அவங்க யோசிக்கல. கோவிட் ஏன் வந்து ஆஸ்திரேலியாவில் இல்லைன்னு கேட்டீங்கன்னா வேக்சின் அவங்க யோசிக்கல, அவங்க கண்டுபிடிக்கல. நம்ம ஊர்ல அந்த மிராக்கிள்ஸ் நடக்குது. ஸோ இது மோடி வந்து கண்டுபிடிச்ச விஷயம் இல்லை, புரியுங்களா? நீங்க வந்து மோடியை தூக்கிட்டு வரக்கா சொல்றாரு. ஒரு தமிழராக இருக்கக்கூடிய சுஜாதா என்கிற ரங்கராஜன் தலைமையிலான பெல் குரூப்ல வந்து பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட்ங்கிற குரூப் வந்து பெங்களூர்ல வச்சு கண்டுபிடிக்கப்பட்டது. இது இந்தியர்களுக்கு அத்தனை பேருக்கும் பெருமை இந்த இவிஎம், தமிழர்களுக்கு டபுள் பெருமை. சரி, இப்போ நோட்டாக்கு அதிகமான ஓட்டு வருது, 50% மேல நோட்டா ஒரு இடத்துல எடுக்கிறாங்க அப்படின்னா அங்க வேட்பாளராக இருக்கக்கூடிய அதை நோட்டா விட கம்மியா இருக்கக்கூடிய யாருமே போட்டியிடாத ஒரு ரீஎலெக்ஷன் வைக்கணும் அப்படிங்கிற ஒரு நோட்டீஸை வந்து உச்சநீதிமன்றத்துக்கு தாக்கல் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தை எப்படி பாக்குறீங்க? நோட்டா வந்து ஒரு காமெடிங்க. நோட்டா வந்து சும்மா பொழுது போகாத படித்த எலீட்டுகள் பண்ணக்கூடிய காமெடி. படிக்காத பாமர மக்கள் நோட்டாவை தேடவே மாட்டாங்க. அவங்களுக்கு பிடிச்சது ஏடிஎம்கேவோ டிஎம்கேவோ பாஜகவோ காங்கிரஸோ நாம் தமிழரோ பாமகவோ ஏதோ ஒரு கட்சி பார்த்து போட்டு போயிடுவாங்க. இந்த நோட்டா எல்லா 32 கேண்டிடேட் நிற்கிறான். 32 கேண்டிடேட் இவங்க அனலைஸ் பண்ண மாதிரியும் அவங்க ஜாதகம் தெரிஞ்ச மாதிரியும் 32 பேரும் பொறுக்கி மாதிரியும் 33ஆவது நோட்டாக்கு தான் போட சும்மா ஜனநாயகமே வேண்டாம், டெமோக்ரஸி சரியில்லை, பூரா திருடை தத்துவமா பேசிட்டு வந்து போட்டு விட்றாங்க. என்ன ஓட்டே போடாமல் உட்காந்துருக்கிறவனுக்கு இவன் பரவாயில்ல, இவ்வளோதான் மாறுதல் இல்லாமல் தவிர நோட்டாக்கு ஓட்டு போட நான் எந்த விதத்திலும் ஆதரிக்க மாட்டேன். நீங்கள் என்ன அப்படி கண்டீங்கன்னு நான் கேட்பேன்.
உங்களுக்கு புரியுது? நீ அப்படி என்ன கண்டிங்கன்னு கேட்பேன். உங்களுக்கு எல்லா கேண்டடும் கெட்டு போயிட்டானா? உங்களுக்கு பிடிக்கலன்னா இப்போ பிஜேபி புதுசாக வந்திருக்கு போடுங்க, நாம் தமிழர் வந்திருக்கு போடுங்க, இன்னும் 100 நாளாக கம்யூனிஸ்ட் கத்திட்டு இருந்து வேற வழி இல்லாமல் ஏடிஎம் டீம் கூட போயிட்டாங்க, அவங்களுக்கு போடுங்க, விடுதலை சிறுத்தைகளுக்கு போடுங்க. எத்தனை கட்சிகள் இருக்கு, அத்தனை கட்சிகளும் தனியாக போட்டிட்டு வந்து தானே தேர்தல் பாதை திருடர்கள் பாதைன்னு சொன்னது விடுதலை சிறுத்தைகள் கட்சி. சரிங்களா? அதுக்கப்புறம் ஜனநாயகப்படுத்தி வந்துட்டாங்க உள்ள. அப்ப அந்த மாதிரி 100 கட்சிகள் இருக்குல்ல, அவங்கள யாரும் கம்யூனிஸ்ட் கட்சி சித்தாந்தம் ஒத்துருக்கு, காங்கிரஸ் கட்சி சூப்பர், திமுக தான் தெய்வம், போடுங்க, யார் வேணான்றா? எல்லாம் திருடன், நான் மட்டும் தான் உத்தமன். இந்த நோட்டாங்கிறது ஒரு பெரிய காமெடி. அந்த முன்னாடி ஒரு கேட்டிருந்தீங்க, இப்போ வந்து இந்த ரீகவுண்ட் பண்ணோம்னா அதுக்கான காஸ்ட் அவங்களே இருக்கணும்னு. நம்ம ரீகவுண்ட் பண்றதுக்கான சிஸ்டம் ஏற்கனவே இருக்கு. நம்ம ஊர்ல அந்த அப்பாவுடைய தேர்தல் வெற்றி எடுத்து நம்ம தேர்தல் போட போது அப்படின்னு வச்சு. ஸோ நீங்க ஓட்டு சீட்டு முறையா இந்த இவிஎம் முறையாங்கிறதுல ரீகவுண்ட் அவர் என்னன்னா விவிபேட் எண்ணில் எனக்கு உடன்பாடு இல்லைன்னு சொல்லி கேட்டாருன்னா அப்ப நீ காஸ்ட் எடுத்துக்கணும் சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா விவிபேட் இன்னொரு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் எல்லாமே இவிஎம்ல இருக்கக்கூடிய எல்லா ப்ராசஸும் டே ஒன்லேருந்து அந்த இவிஎம்ல பேரை பதிக்கிறதுல இருந்து எந்த இடத்துக்கு எந்த இவிஎம்னு அனுப்புறதுல இருந்து அங்க காலையில ஓட்டு போடுறது, காலையில எல்லா பூத் ஏஜென்ட்டும் கூட்டு வச்சுட்டு அவங்கள்ட்டலாம் கண்ணு முன்னாடி காட்டிட்டு நீ ஒரு ஓட்டு போடு, நீ ஒரு ஆளுக்கு அந்தந்த பூத் ஏஜென்ட் ஓட்டு போடுவாங்க. போட்டா அந்தந்த கட்சிக்கு வருதா, ஆமா வருது, விவிபேட்ல வருதா வரும். அதுக்கப்புறம் திருப்பி அதை பூரா 0 ஆக்கி அழிச்சிட்டு அதை பூரா அந்த விவிபேட் தூக்கி காலி பண்ணி தூக்கி போட்டுட்டு அதுக்கப்புறம் சீல் வச்சு எல்லாத்தையும் கையெழுத்து வாங்கி ஆரம்பிப்பாங்க. இவ்வளோ கண்முன்னா நடக்குது. அப்புறம் திருப்பி எண்ணும் போது திருப்பி இதே மாதிரி கூட்டியப்பா உங்க ஆள் பூரா கையெழுத்து போட்டிருக்கான் பார்த்தியா, இருக்குதா, ரைட்டு, முன்னாடி தான் சீல் ஓப்பன் பண்ண, சீல் போட்டிருக்கா, ஆமா போட்டிருக்கு. அதுக்கப்புறம் இதுக்கு இடையில இருக்கக்கூடிய 40 நாளும் சிசிடிவி போட்டு உள்ள வந்து ஒரே இதில் 10 பூத்து போட்டு வச்சிருப்பாங்க, 10 தொகுதி போட்டு வச்சிருப்பாங்க. அதை பூரா உள்ள பூட்டி வச்சு உள்ள சிசிடிவி வச்சு வெளியே சிசிடிவி வச்சுட்டு வெளியே ஆள்களை வச்சு வெளியே கட்சிக்காரங்களை வச்சு கோயம்புத்தூர்ல பார்த்தீங்களா தெரியல ஒரு காலேஜில் வச்சிருக்காங்க. அந்த காலேஜில் வேலைக்கு வர ப்ரொஃபஸர் வண்டி நிப்பாட்ட போயிருக்காரு. நம்ம ஆளுக்கு வந்து எடுத்துட்டு போயிட்டாங்க கம்பு குச்சி, யாரை பார்த்து நான் ப்ரொஃபஸருங்க, ப்ரொஃபஸராக இருந்தால் வெளியே போட்டேன் சார், ஏன் காலேஜ் சார், அதெல்லாம் கிடையாது. உள்ள அவ்வளோ விஜிலண்டான அரசியல்வாதிகளை வச்சுக்கிட்டு அப்புறம் எப்படி உங்களுக்கு முறைகேடு நடக்குது? முறைகேடே நடக்க முடியாதுன்னு தெரியும், தோத்துருவோம் நச்சம் இருக்கிறவங்க ஒன்று சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த காஸ்ட் இந்த திருப்பி எதுவுமே உச்சநீதிமன்றம் சொன்னதில்ல, எதுவுமே நான் புதுசாக பார்க்கல, எல்லாமே 100 முறை ஏற்கனவே சொல்லப்பட்டதான் பார்க்குறேன்.